பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கலாம். அன்பில் ஏசப்பா, உலகத்தில் ஏசப்பா அநேகர் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கப்பா. ஏசப்பா, அவங்களுடைய சூழ்நிலை உமக்கு தெரியும் ராஜாவே. அந்த வியாதி அவங்களுடைய சரீரத்தை எப்படி பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அவங்களுடைய வலிகள் உங்களுக்கு புரியும் ஏசப்பா. ஏசப்பா, இவர்களுக்காகவும் நீர் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறீர் ராஜாவே. அப்பா, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா, உம்முடைய தழும்புகளால் ஏசப்பா வியாதியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்காயுசு நாட்களையும் தாங்கப்பா. ஏசப்பா, வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்கள் மீதும் ஏசப்போட ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. அவங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஏசப்போட ரத்தம் இறங்கட்டும். ஏசப்போட ரத்தத்தினால முத்திரை போடுகிறேன் ராஜாவே. அவர்களுடைய சரீரத்தை தொடுகிறதுக்கு பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை ராஜாவே. ஏசப்பா, இவர்கள் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜாவே. ஏசப்போட நாமத்தினாலே வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் என் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏசப்பா, எல்லா பிள்ளைகளுடைய முகத்திலேருந்து வழிகிற கண்ணீரை துடைப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. வாக்குத்தத்தம் பண்ணிடுவர், உண்மை உள்ளவர் அப்பா. ஏசப்பா, எல்லா பிள்ளைகளையும் அவங்க வியாதியிலேருந்து அவங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. சரீரத்தை ஏசப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. ஏசப்பா, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும்ப்பா. ஏசப்பா, உங்கள் நாமத்தினால பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோமப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, உங்கள் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியிலேருந்து விடுதலை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஏசப்பா, ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சுகம் உண்டாகட்டும் ஏசப்போட நாமத்தினாலே. ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.